ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ், நான் இப்போது துபாய்க்கு கிளம்பிட்டேன். ஜாப் கிடச்சிருச்சு நமக்கு. ஸோ துபாய் கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அந்த லாஸ்ட்டாக பார்த்துட்டு பேசிட்டு போகிறப்ப அது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பார்த்திங்கன்னா வேறு வழியில் கேரியருக்காக போய் ஆகணுமே அப்படின்ற ஒரு இதில் கிளம்பியாச்சு நம்ம அங்கேருந்து. அப்புறம் வெயிட் செக் பண்ணிவிட்டு இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே அங்கே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாரு. அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தோம். சுற்றி அப்படியே பார்த்துட்டு எதனா சாப்பிட முடியுதா, லாஞ்ச் எதனா அக்சஸ் பண்ண முடியுதான்னு சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே இது பண்ணிருந்தோம். அப்புறம் நமக்கு ஃப்ளைட்டுக்கான டைம் வந்துடுச்சு. ஸோ அங்கேருந்து கேட்லேருந்து ஷட்டிலில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6:30க்கு ஃப்ளைட்டு. ஸோ ஷட்டிலில் போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம போகிறது பார்த்திங்கன்னா இண்டிகோ ஃப்ளைட்டு. அதுதான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடச்சிது. ஆக்சுவலி இது தாங்க ரொம்பவுமே எல்லாருமே பயமுறுத்துனாங்க. பட் இட்ஸ் ஓகே, எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் போகிறீங்கனாலுமே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாமல் இருந்தாலே போதும். அண்ட் திஸ் வியூ ஆசம்ங்க, செம்மையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறேன். அண்ட் போகிறது துபாய்க்கு போயிருந்தேன். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். இந்த க்ளவுட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ வேறு லெவலுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தேன், பார்த்தா துபாயே வந்துருச்சு. எவ்வளோ நீட்டாக நம்ம ஊரில் க்ரீனரிஸாக பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டெசர்ட்டை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஓ மை காட், சிக்கணுண்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே அங்கேருந்து ஒரு ஷட்டிலில் போயிட்டு அங்கே ஒரு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு சிம்லாம் கொடுத்துட்டு நம்ம பேக்கேஜஸ்லாம் எடுக்கிறதுக்கு அந்த ட்ராலிலாம் எடுத்துகிட்டு நம்ம வெளியில் போயிட வேண்டிய. அங்கேருந்து நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்டு வந்தார். அங்கேருந்து அப்படியே மெட்ரோவுக்கு போயிட்டு மெட்ரோலேருந்து நம்ம ரசல் கைமா போகணும். ஏன்னா நமக்கு ஜாப் கிடச்ச இடம் பார்த்திங்கன்னா 7th எமிரேட் ஆஃப் ரசல் கைமா. ஸோ மெட்ரோலையும் போயிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஜஸ்ட் பார்க்குறதுக்கு தான் துபாயா என்ன வெயிலுங்க, செம்ம வெயில், முடியல சீரியஸாக. அப்படியே அங்கேருந்து மெட்ரோவில் போயிட்டு யூனியன் மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு இறங்கணும். அங்கேருந்து பஸ் பிடிச்சோம். ஸோ தெரியாமல் இப்படி ஒரு வீடியோ எடுத்துட்டேன். எல்லோரும் குறுகுறுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு டெசர்ட்டாக இருக்குன்னு. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தோம். நம்ம ரசல் கைமா ரீச் ஆயாச்சு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா என்னை ஆஃபீஸ் வரீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, நான் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு டைரெக்டாக ரூமுக்கு கிளம்பி அங்கேருந்து டாக்ஸி ஒன்று போட்டுட்டு போக ஆரம்பிச்சிட்டோம் ரூமுக்கு. பார்த்திங்கன்னா என்னடா இது பயங்கரமாக ஓட்டுறானுங்களேன்னு பார்த்தா நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்கில் நானுமே பயந்துட்டேன், ஏன்னா புதுசுன்னு ஓட்டுறானுங்களே, இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறானுங்களே, எங்கே இடிச்சிட போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் கொஞ்சம் பார்த்தா செட் ஆச்சு. ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு ரீச் ஆயாச்சு. இதுதான் நம்ம ரூம்லாம் நமக்கு வில்லா மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய பேர் இருக்கோம். என்னோடய ரூம் பார்த்திங்கன்னா 2 ஷேரிங் மாதிரி. ஸோ திஸ் இஸ் எ வில்லா கம் பெட் ஸ்பேஸ் மாதிரி. பெட் ஸ்பேஸ்னு சொல்ல முடியாது, என் கூட ஒரே ஒருத்தர் இருப்பார், என்னோடய கம்பெனி அக்கௌண்டன்ட் அவர். ஸோ இதுதான் வில்லா. இது ஹால். ஆக்சுவலி திஸ் ரூம் தான் என்னோடய ரூம். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா இதுதான் 2 ஷேரிங். திஸ் இஸ் மை பெட். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளம்பி ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம ஆஃபீஸ் அண்ட் திஸ் இஸ் மை கேபின். உங்களுக்கும் அப்ராட் போய் ஒர்க் பண்ணணுன்ற ஆசை இருந்ததுன்னா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இறங்கி அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். எதுனா ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு பண்ண முடிஞ்சதை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.